நாராயணீயம் விளக்க உரை 19வது தசகம். பிரச்சேதசர்கள் சரித்தம். ஸ்லோகம் 1. பிராச்சீன பர்கிஸ் என்ற அரசனின் கதை. பிராச்சீன பர்கிஸ் என்ற அரசன் பிருத்துவினுடைய பேரனின் பிள்ளை. அதாவது பிருத்துவின் பிள்ளை விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனின் பிள்ளை ஹவிர்தானன், ஹவிர்தானனின் பிள்ளை பர்ஹிஷ்மத். இவனையே பிராச்சீன பர்கிஸ் என்றும் சொல்லுவார்கள். உலகம் முழுவதும் கிழக்கு நுனியாக தர்ப்பங்களை பரப்பி யாகம் செய்ததால் இவனுக்கு இப்பெயர் ஏற்படலாயிற்று. அதாவது பிராச்சீன என்றால் கிழக்கு முகமான, பர்கிஸ் என்றால் தர்ப்பங்களை உடையவன் என்பது பொருள். வம்சத்தில் உள்ள முன்னோர்கள் நம்பிக்கையுடன் தர்மத்தை அனுஷ்டித்திருந்தால்தான் பின்வரும் சந்ததியினரும் அம்மாதிரி தர்மத்தை அனுஷ்டிப்பார்கள். அதை காட்டவே பிருத்துவை போல அவனுடைய கொள்ளு பேரனான பிராச்சீன பர்கிஸ் பிராச்சீன தர்மங்களையும் கர்மாக்களையும் அனுஷ்டித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. பிராச்சீன பர்கிஸ் தன் மனைவியான சதத்ருதியினிடம் பிரச்சேதஸ் என்ற பெயருள்ள 10 புதல்வர்களை பெற்றார். ஸ்லோகம் 2. பிரச்சேதசுக்கள் தவம் செய்ய செல்லுதல். பிராச்சீன பர்கிஸ் உலகில் ஏராளமான பிரஜைகளை சிருஷ்டி செய்ய வேண்டும் என நினைத்தார். அதற்கு வேண்டிய காமியமான பல யாகங்களை உலகம் பூராவும் சென்று செய்தார். அக்னியில் ஹோமம் செய்தால் பாப்பம் விலகி கோரிய பலன் கைகூடுகின்றன என வேதம் கூறுகிறது. அதனாலேயே பிராச்சீன பர்கிஸின் மாதிரியான யாகங்களை செய்தார். இயற்கையாகவே கருணையுள்ள நாரதர் அரசனிடம் வந்து பக்தியையும் ஞானத்தையும் உபதேசம் செய்து காமிய காரியங்களிலிருந்து ஓய்வு பெறச் செய்தார். பிராச்சீன பர்கிஸின் புண்ணியம் பித்ரு பக்தர்களும் பகவத் பக்தர்களுமான பிள்ளைகளை கொடுத்தது. அப்புத்திரர்களும் தங்கள் பிதாவின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டி பிரஜா சிருஷ்டி செய்ய விரும்பினார்கள். பெரியதான ஜெகத் சிருஷ்டி என்ற காரியத்தை செய்ய எத்தனிக்கும் பிரச்சேதசுக்கள் பகவத் அனுகிரகத்தை அடையாமல் எப்படி காரியத்தை ஆரம்பிப்பார்கள்? அதனாலேயே மேற்கு சமுத்திரத்திற்கு சென்றார்கள். அங்கும் நல்ல புண்ணியமான சரஸ் இருந்தது. இது தபசிற்கு மிகவும் சிறந்த இடம் என கண்டு கொண்டார்கள். அந்த சரஸ் ஹம்சம், சாரசம், சக்கரவாகம் இவைகளால் சப்திக்க பெற்றும் உத்பலம், தாமரை, செங்கழுநீர் புஷ்பம், இந்தீவரம் போன்ற மலர்களால் நிரம்பியும் இருந்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இம்மாதிரி இடமே தபசிற்கு மிகச் சிறந்தது. ஸ்லோகம் 3. பிரச்சேதசுக்களுக்கு பரமேஸ்வரன் உபதேசம் செய்தல். புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் பாப்பங்கள் விலகுவதோடு பரம பக்தர்களான மகான்களின் சங்கமமும் கிடைக்கும். சாதுக்களின் சங்கம் சர்வ க்ஷேமங்களையும் கொடுக்கும். பரமேஸ்வரன் பக்தர்களுடைய தரிசனத்திற்காகவே புண்ணிய தீர்த்தம் வந்தார். சுத்த சத்வமான பரமேஸ்வரனே இம்மாதிரி பக்தர்களின் தரிசனத்திற்கு வந்தால் நம் போன்றவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? தேவ ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் பரம பக்தரான பீஷ்மரை தரிசிக்க குருக்ஷேத்திரம் வந்ததாக ஸ்ரீ பாகவதத்தில் மற்றொரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ பரமசிவன் அங்கு தவம் செய்த பிரச்சேதசுக்களுக்கு தரிசனம் அளித்தார். ஸ்ரீ பகவானை பற்றிய உத்தம ஸ்தோத்திரங்களையும் பிரச்சேதசுக்களுக்கு உபதேசம் செய்தார். ஸ்லோகம் 4. 10,000 வருஷம் ருத்ரகீதத்தை ஜெபித்தல். ஸ்ரீமன் நாராயணனை குறித்த ஸ்தோத்திரத்தை பிரச்சேதசுக்களுக்கு உபதேசித்தார் பரமசிவன். பரமசிவனால் உபதேசிக்கப்பட்டதால் இது ருத்ர கீதம் என வழங்கப்படுகிறது. ஸ்லோகம் 5. பிரச்சேதசுக்களின் தவத்தால் குலம் கிடைத்தேறுதல். பிரச்சேதசுக்கள் ஸ்ரீ ருத்ரனால் உபதேசிக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஜெபித்தனர். இதனால் இதற்கு ருத்ர கீதம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ஜப யஜ்ஞமே இவர்களுக்கு தவமாகிவிட்டது. கணக்குக்கு அடங்காத இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்து விட்டனர். இது இவர்களை மட்டுமின்றி யாகங்கள் சரிவர நடக்க ஒட்டாது இன்னல்கள் விளைவித்து வந்த இவர்களின் முன்னோரான வேணனையும் புனிதமாக்கியது. ஒருவன் ஜபிக்கும் ஸ்தோத்திரம் அவனை மட்டுமன்றி அவனது குடும்பத்தில் இருப்பவர்களையும் காக்கும் எனும் தத்துவம் ஹிந்து மதம் ஒன்றில்தான் காணலாம். ஸ்லோகம் 6. ஸ்ரீ பகவான் தரிசனம் அளித்தல். ஸ்ரீ பகவான் அளவற்ற கருணை உள்ளவன். தனது நாமங்களை சிறிது காலம் ஜெபித்தாலே அனுகிரகித்து விடுவான். பிரச்சேதசுக்களோவெனில் 10,000 வருஷங்கள் ருத்ரகீதத்தை ஜெபித்தனர். அவர்கள் வேறு பயனையும் கோரவில்லை. ஸ்ரீ பகவானை காண வேண்டும் என்பதனையே விரும்பியவர்கள். அதனால் ஸ்ரீ பகவான் கருடாரூடராய் தரிசனம் அளித்தார்.
பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை கருடன் மீது வைத்து அலங்கரித்து தரிசித்தாலே மறுபிறப்பு இல்லை என சாஸ்திரம் கூறுகிறது. இங்கு ஸ்ரீ பகவானே நேரில் கருடன் மீதேறி பிரச்சேதசுக்கு தரிசனம் அளித்திருக்கிறார். இதனால் இந்த கதையை கேட்பவர்களுக்கு கூட மறுபிறப்பு இல்லாமல் ஆகிவிடும். ஸ்லோகம் 7. ஸ்ரீ பகவானாகவே வரமளித்தல். ஸ்ரீ பகவான் பக்தர்களுக்கு தாயும் தகப்பனும் ஆவார். அதனாலேயே பிரச்சேதசுக்கள் வேண்டாமலே அவர்களுக்கு வரங்களை கொடுத்தார். உலகில் பலர் வீடு, வாசல், பூமி போன்ற பலன்களை கோரியே பெரியோர்களையும் தெய்வங்களையும் நாடுவார்கள். பயனை கோராமல் பகவானை உபாசிப்பவர்கள் கோட்டியில் ஒருவரே இருப்பர். அப்படி பிரச்சேதசுக்கள் இருந்தனர். ஸ்ரீ பகவான் பிரச்சேதசுக்களுக்கு கொடுத்த வரங்களோவெனில், பரம பக்தர்களான உங்களை நினைப்பவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். ருத்ரனால் உபதேசிக்கப்பட்ட இந்த ருத்ர கீதமும் ஜபிப்பவர்களுக்கு கோரிய பொருட்களை கொடுக்கக்கூடியதாக ஆகட்டும் என்பனவைகளாகும். ஸ்லோகம் 8. ஸ்ரீ பகவான் நல்ல பத்னி, புத்திரன், மோட்சம் இவற்றை அளித்தல். சாதாரணமாக பக்தர்களை ஒருவன் உபாசித்தாலே தன்னை அண்டியவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை அளிப்பார்கள். அப்படி இருக்க பிரச்சேதசுக்கள் பகவானையே பிரசன்னமாகும்படி செய்துவிட்டார்கள். ஸ்ரீ பகவானோ கருணை கடல். பக்தர்களுக்கு எந்த குறை இருக்கவும் சகிக்க மாட்டார். இவ்வுலகில் வாழ்கிற மனிதனுக்கு நல்ல மனைவி வேண்டும், நல்ல புத்திரன் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், முடிவில் ஸ்ரீ பகவானை அடைவதாகிற வீடென்ற மோட்சம் வேண்டும். இவை யாவும் கிடைத்துவிட்டால் வேறு வரம் கேட்க வேண்டிய பொருளே பக்தர்களுக்கு கிடையாது. பிரச்சேதசுக்களையே வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்று ஸ்ரீ பகவான் சொல்லியிருப்பாராகில் அவர்கள் இவை யாவையும் கேட்க தவறிவிடலாம். அதனால்தான் நமது சனாதனமான ஹிந்து சாஸ்திரம் ஸ்ரீ பகவானை பூஜித்துவிட்டு இது வேண்டும் அது வேண்டும் என கேளாதே, நீ ஆராதித்து விட்டால் ஸ்ரீ ஆண்டவன் எது எது வேண்டுமோ அவற்றை கொடுத்து ரட்சித்து விடுவான். ஒரு குறையையும் பக்தர்களுக்கு வைக்க மாட்டான். அது அவனுடைய கடமை என்று கூறுகிறது. ஸ்லோகம் 9. பிரச்சேதசுக்கள் மனம் புரிந்து நல்வாழ்வு வாழ்தல். பிரச்சேதசுக்கள் ஜலத்திலிருந்து தவத்தை முடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். பூமி முழுவதும் மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. பூமியில் கால் வைக்க இடமில்லாமல் இருந்தது. இதை கண்டு பிரச்சேதசுக்கள் கோபம் கொண்டனர். கோபத்தால் வாயிலிருந்து நெருப்பையும் காற்றையும் கக்கி மரங்களை எரிக்கத் தொடங்கினர். அப்பொழுது பிரம்மதேவன் வந்து தடுத்தார். அது முதல் மரங்களை எரிப்பதை நிறுத்தினர். உடனே மரங்களும் சந்தோஷப்பட்டு தங்கள் பெண்ணை பிரச்சேதசுக்களுக்கு மனம் புரிந்து கொள்ளும்படி கொடுத்தன. மரங்களுக்கும் உயிர் உண்டென்று மகாபாரதம் போன்ற நூல்கள் கூறுகின்றன. அதோடு மனிதர்களே விருட்சங்களாக வருகின்றனர் என்றும் கூறுகிறது. ஸ்ரீ பகவான் கூறிய 10 லட்ச வருஷ காலமும் பிரச்சேதசுக்கள் சுகமாக கழித்தார்களாம். பகவானை உபாசிப்பவர்களுக்கே இவ்வித நீண்ட வாழ்வு கிடைக்கும் போது ஸ்ரீ பகவானே நேரில் வந்து அனுகிரகித்த பிறகு பிரச்சேதசுக்கள் இவ்வித வாழ்வு வாழ்ந்ததில் ஆச்சரியம் இல்லை. ஸ்லோகம் 10. தக்ஷனை புத்திரனாக அடைந்து மோட்சம் அடைதல். ஸ்ரீ பகவானுடைய கட்டளைப்படி பிரச்சேதசுக்களுக்கு தக்ஷன் என்ற பிள்ளையும் பிறந்தான். அவர்கள் இல்லற வாழ்வையும் பகவானுடைய அனுகிரகத்தினால் 10 லட்ச வருஷங்கள் சுகமாக கழித்தனர். ஆனால் இவ்வளவு காலமும் விஷய சுகத்தில் மட்டும் ஈடுபட்டு இருக்கவில்லை. ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தமாக பல யாகங்களை செய்தனர். கிரகஸ்தன் யாகங்களை செய்ய வேண்டியது அவனுடைய கடமையே யாகும். பிராச்சீன பர்ஹீஸ் பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்யாமல் காமியமாக செய்தார். அதனால் நாரதர் வந்து கதையை சொல்லி அவருக்கு உபதேசம் செய்து ரட்சிக்கும்படி நேர்ந்தது. இங்கு பிரச்சேதசுக்களுக்கும் நாரதர் வந்து உபதேசம் செய்கிறார். பிரச்சேதசுக்கள் குறிப்பிட்ட காலம் வரை இல்லறத்தை நடத்தி பிறகு மனைவியை புத்திரர்களிடம் ஒப்படைத்து ஜாஜலி என்பவர் எந்த இடத்தில் முக்தராக ஆனாரோ அங்கு தியான யோகத்தில் ஈடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தை அறிய விரும்பினர். மரத்தின் வேரில் விடும் ஜலம் எப்படி தன் கிளை, பூ, காய் இவற்றின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ, எப்படி பிராணனுக்கு செய்விக்கும் திருப்தி சர்வேந்திரியங்களின் திருப்திக்கு காரணமாகிறதோ, அப்படி ஸ்ரீ ஹரி நாராயணனுடைய ஆராதனம் சர்வ தேவதா ஆராதனமாக ஆகிறது. ஸ்ரீ ஹரையே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.